ஹாய், இட்ஸ் ஃப்ரைடே. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் கோங்குரா பச்சடி பார்ப்போமா? கீரை வெரைட்டிலேயே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்பெஷல் கீரை இது. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கீரையை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் வேக விட்ட கீரையை தண்ணீர் வடித்து கீரையை நல்லா ஆற விட்டுறணும். அதுக்குள்ளே 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 5லேருந்து 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 3லேருந்து 4 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம், சாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் அதில் போட்டு 1/2 தக்காளி, இல்லை சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆற வச்சோம் இல்லையா, அந்த கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். இந்த வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்து நல்லா வதக்கிடணும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த கீரையில் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம இதை 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டிஃபன் பாக்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அதை கண்டிப்பாக காலி பண்ணிட்டு தான் வருவாங்க. டிஃபன் பாக்ஸ் போடையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ.